வர்ஷினி சொல்றாங்க, அவங்களால ஒரிஜினல் அசோக்க கூட்டிட்டு வர முடியலாட்டி அப்ப என்ன பண்றது? ஒரு பக்கம் பதட்டமாவே இருக்குங்க. ராகவ் சொல்றாரு, கவலைப்படாத வர்ஷினி, அப்படி ஒருவேளை மிஸ் ஆயிட்டா நான் மனசுல ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னங்க? ராகவ் சொல்றாரு, ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் நேரா மேடை ஏறி வந்து உன் கழுத்துல தாலிய கட்டுவேன். இத கேட்ட உடனே அதிர்ச்சியாராங்க. இத இசை டோர் வழியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ராகவ் சொல்றாரு, வர்ஷினி, யாரு தடுத்தாலும் நான் நிக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, உன் கழுத்துல தாலிய கட்டிட்டு மேடையிலேயே நமக்குள்ள நடந்தத எல்லார் முன்னாடியும் சொல்லுவேன். வர்ஷினி சொல்றாங்க, என்னங்க அப்படி மாத்திரம் பண்ணிராதீங்க. அப்புறம் அத்தை இசை அக்காவை தான் தப்பா நினைப்பாங்க. அக்கா மேலதான் எல்லா பழியும் போயிரும். இல்ல வர்ஷினி, அப்படிலாம் நினைச்சு நினைச்சு நம்ம இருந்தது போதும். நான் உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு இசை எதுக்கு அம்மா தப்பா நினைக்கணும்? நம்ம பண்ற எல்லாத்துக்கும் இசை பொறுப்பாக முடியாது இல்லையா? இதுக்கு மேல நம்மளால எதையும் மறைக்க முடியாது வர்ஷினி. நீ எல்லாத்துக்கும் ரெடியாரு. ராகவ், ஒருவேளை எல்லாத்தையும் மீறி அந்த ஃப்ராட் அசோக் என் கழுத்துல தாலி கட்டுற நிலைமை வந்துச்சுன்னா நான் உயிரோடே இருக்க மாட்டேன் ராகவ். வர்ஷினி, என்ன முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு வர்ஷினி, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும். அதுக்காண்டிதான் இசையும் விஷாலும் பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. நாளை சந்திப்போம்.